இதுதான். கடவுள் எதை விரும்புகிறார், அவர் எதை சொல்ல ஆசைப்படுகிறார், அவருடைய திருவுளம், அவர் ஏன் இந்த பூமிக்கு வந்தார், அவர் நம்மளை குறித்து என்ன ஆசைப்படுகிறார், எல்லாமே இந்த ஒன்னே ஒண்ணுதான். என்னன்னா பரிசுத்தம். அவ்வளவுதான். தூய்மை. இது ஒண்ணுதான் ஆண்டவர் இந்த பூமிக்கு வந்தார். நம்ம எல்லோரும் தூய்மைப்படுத்தணும். அதான் அவருடைய திட்டம். ஃபர்ஸ்ட் நம்ம வழிபடுகிற கடவுள் யாருன்னா அவர் பரிசுத்தர். அது நம்ம உள்ளத்துல வந்துகிட்டே இருக்கணும். நான் வழிபடுகிற ஆண்டவர், நான் ஆராதிக்கிற ஆண்டவர், நான் எந்த ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனோ, எந்த ஆண்டவரை நான் வணங்குகிறேனோ, எந்த ஆண்டவரை ஆராதிக்கிறேனோ, அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர்னா பரிசுத்தர். அதான் பைபிள் சொல்லுது. எஸ்ஐயா புஸ்தகம் 57வது அதிகாரத்துல 15வதுல இந்த முதல் வார்த்தை மட்டும் படிங்களேன். எஸ்ஐயா 57:15. உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் உயர்ந்த தூய இடத்தில் நான் உரைக்கிறேன். பாருங்க, உயர்ந்தவரும் உன்னதரும் காலம் கடந்து வாழ்பவரும் தூயவர் என்ற பெயரை கொண்டவரும் கூறுவது இதுவே. அப்ப கடவுள் வார்த்தையான பிதா, அவர் மகனாக இயேசு கிறிஸ்து, தூய ஆவியானவர், இந்த 3 பேருக்கும் கொடுக்கப்பட்ட பெயர் என்னன்னா தூயவர். அவ்வளவுதான், தூயவர். அப்ப வழிபடுகிற கடவுள் எப்படிப்பட்டவர்னா தூயவர். அவர் பரிசுத்தர். இதைத்தான் அன்னை மரியாள் பரிசுத்தாவின் வல்லமையோடு இருந்த தேவத்தாய் அந்த அம்மா சொன்ன ஒரே ஒரு வார்த்தை பாருங்களேன். லூக்கா 1வது அதிகாரம் 49வது வார்த்தை. ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செல்வ செய்துள்ளார், தூயவர் என்பதே அவரது பெயர். ஆமேன். சொன்ன வார்த்தை அப்படியே அன்னை மரியாள் நமக்கு சொல்கிறார்கள், தூயவர் என்பதே அவருடைய பெயர். அப்ப நாம் வழிபடுகிற ஆண்டவருடைய பெயர் தூயவர். அப்ப அவர் பரிசுத்தரா இருக்கிறார். அப்ப நான் எப்படி இருக்கணும்? பரிசுத்தர். கிறிஸ்துவில் பிரியமானவர்கள், நம்ம நிறைய நேரம் பாவத்துல இருந்துகிட்டே நம்ம தேவைகள் எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோம். கடன் பிரச்சனை இருக்குது, நிச்சயமா அந்த கடனை அடைப்பதற்கு ஆண்டவர் வழியை தருவார். ஏன்னா அவர் சர்வ வல்லவர். அவருக்கு லேசான காரியம் எல்லாம் எளிதான காரியம். பைபிள்ல பார்க்கிறோம், எவ்வளவு சம்பவங்கள் பார்க்கிறோம். அவருக்கு எல்லாமே லேசான காரியம். அப்ப என் தேவைகளை அவர் சந்திப்பதற்கும் கொடுப்பதற்கும் அவர் லேசான காரியம். ஆனா ஜெபம் பண்ணிட்டு எனக்குள்ள மாற்றம் இல்லை. அதே ஜெபம் பண்ணிட்டு அதே வாயில பொய்ய பேசிட்டு பொருணை பேசிட்டு சண்டை போட்டுக்கிட்டு பல்வேறு தீமைகள் இருக்கும் பொழுது ஆண்டவரால் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாது. காரணம், அவர் பரிசுத்தரா இருக்கிறார். அப்ப நான் பரிசுத்தரா மாறணும். நான் பரிசுத்தரா மாறினா எனக்கு அவர் எல்லாமே செய்து கொடுப்பார். என் தேவைகளை சந்திப்பார். எனக்கு என்ன தேவையோ அதை சந்திப்பார். இயேசு எதை விரும்புகிறார்னா பரிசுத்தத்தை விரும்புகிறார். அப்ப நான் வழிபடுகிற ஆண்டவர் பரிசுத்தரா இருக்கிறார். அந்த பரிசுத்தரை குறிச்சு பாருங்களேன், பைபிள் நிறைய இடங்களை போட்டிருக்கு. எபிரேயர் புஸ்தகத்துல 7வது அதிகாரத்துல எபிரேயர் 7ல 26வது வார்த்தை படிச்சு பாருங்க. இத்தகைய தலைமை குருவே நமக்கு ஏற்றவர் ஆகிறார். இவர் தூயவர், கபடற்றவர், மாசற்றவர், பாவிகளிடமிருந்து பிரிக்கப்பட்டவர். ஆமென். பாருங்க, இவர் தூயவர், கபடற்றவர், மாசற்றவர் சொல்லிக்கிட்டே போறாங்க. அப்ப அவர் தூயவர். அப்ப எந்த இடத்துலயுமே இயேசு கிறிஸ்து பைபிள் என்ன சொல்றா, தூயவர் தூயவர்னா சொல்லிக்கிட்டே இருக்கு. அவர் தூயவர், விண்ணக தந்தை தூயவர், பரிசுத்த ஆவியார் தூயவர். அப்ப அது தூயவராக இருக்கிற அவர்களை நம்ம நிச்சயமா அவரை வழிபடுகிற நம்மளும் தூயவர் ஆவதுக்கு முயற்சிக்கணும், அவர்கிட்ட கேட்கணும். அதான் முதல் ஜெபம், தூய்மைப்படுத்துங்க ஆண்டவர்னு கேளுங்க. அப்ப கடவுள் அவன் தூய்மைப்படுத்திட்டாருன்னா, நான் தூயவரா நான் பரிசுத்தமா மாறிட்டேன்னா அற்புதங்கள் ஈஸியா செய்து விடுவார். அது எந்த அற்புதம் நமக்கு தேவை? கடன் பிரச்சனைக்கு அற்புதம் தேவையா? இல்ல நோயிலிருந்து விடுதலை பெற அற்புதம் தேவையா? இல்ல நம்ம குடும்பத்துல கடன்
திருமண தடைகள், குழந்தை பாக்கிய தடைகள், வேலை வாய்ப்பு தடைகள் என்று சொல்லி எதில் அற்புதம் தேவையோ அந்த அற்புதம் நான் தூய்மையா இருந்தா மட்டுமே ஆண்டவர் செய்ய முடியும். ஒன்னே ஒண்ணுதான், சாய்ஸ் வேற கிடையாது. இல்ல நான் பாவத்தில் இருக்கும்போது செய்வார்னா கிடையாது, செய்ய மாட்டார். ஏன்னா எதுக்குன்னா நம்மளை தூய்மைப்படுத்துவதுதான் ஆண்டவருடைய வேலை. தூய்மையை நம்ம பரிசுத்தமா மாறிட்டோம்னா அற்புதம் தன்னால் நடந்துரும். அப்ப நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே இந்த 2025 பாவத்தை வெறுக்கிற பரிசுத்தமாய் வாழக்கூடிய அபிஷேகத்தை தாங்கப்பான்னு சொல்லி கேட்கணும். ஏன்னா நம்ம நிறைய நேரம் பரிசுத்தத்தை குறிச்சு தியானிக்கவே மாட்டோம், தூய்மையை குறிச்சு தியானிக்க மாட்டோம். அதே அதே பாவத்தில் இருந்துகிட்டே கடவுள்கிட்ட முறையிட ஆரம்பித்து விட்டோம். உண்மையிலே அது நம்ம என்னைக்கு நம்ம பரிசுத்தமா மாறலையோ அதுவரை ஆண்டவர் என் வாழ்வில் அற்புதம் செய்வது ஒரு தடையாகவே தாங்க இருக்கும், தடையாகவே இருக்கும். இனிமே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என்னை தூய்மைப்படுத்துங்கப்பான்னு சொல்லி கேட்கணும், என்னை பரிசுத்தப்படுத்துப்பான்னு கேட்கணும். நானும் முயற்சி பண்ணணும், நானும் முடிந்த அளவு ஏன்னா அதாவது மரிய ஜான் வியானி புனிதர் சொல்லுவார், எப்படிப்பட்ட புனிதர்களா இருந்தாலும் சரி அவர்கள் ஜெப வாழ்க்கை குறையும் போது பாவத்தில் விழுந்து விடுவார்கள். அப்ப நான் பாவத்துல விழுகிறதுக்கு முதல் காரணமே என் ஜெப வாழ்க்கை குறையும். அப்ப நான் பாவத்துல விழுவதற்கு சாத்தான் வச்சிருக்கிற முதல் இது ஜெப வாழ்க்கையை குறைச்சிருவான். அப்ப நான் என்ன செய்யணும், ஜெபத்துல கேட்கணும், ஜெபிக்கணும். ரெண்டாவது ஏசப்பாட்ட கேட்கணும், ஆண்டவரே உங்க இதயத்தை கொடுங்க, உங்க ஆவியை தாங்க, நீங்க உங்க இதயம், நீங்க பரிசுத்தரா இருக்கு, உங்க இதயத்தை எனக்கு தாங்கப்பா, உங்க ஆவியை தாங்கப்பான்னு சொல்லி ஜெபத்துல கேட்டு கேட்டு நான் பரிசுத்தமாய் மாறும் பொழுது என் எல்லா கட்டுகள் உடைக்கப்படும், என் குடும்பத்துல கிடக்கிற எல்லா சாபங்கள் மாறும், என் குடும்பத்துல கிடக்கிற நோய்கள் மாறும், எல்லா தீமைகள் மாறும். நான் பரிசுத்தமா வாழ முயற்சிக்கும் போது மட்டும்தான் அற்புதங்களை செய்வார். எனக்கு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த இணைப்பில் இருக்க நாம் எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும், அற்புதங்கள் அதிசயங்கள் கடவுள் எல்லோருக்கும் செய்வார், பாரபட்சம் இல்லாமல் செய்வார். ஆனா நான் பரிசுத்தமா நான் வாழ ஆரம்பிக்கும் பொழுது கடவுள் இன்னும் நிறைய அற்புதங்களை செய்வார், இன்னும் நிறைய அதிசயங்களை செய்வார். பாருங்க, பைபிள்ல கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரத்துல 3வது வார்த்தை. அவர்கள் உலகை சார்ந்தவர்கள், அதானா? எனவேதான் உலகு சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல 4-5. சட்டத்தை மீறுகின்றனர், சட்டத்தை மீறுவதே பாவம், பாவங்களை நீக்கவே அவர் தோன்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். அவரிடம் பாவம் இல்லை, அவரோடு இணைந்திருக்கும் எவரும் பாவம் செய்வதில்லை. பாவம் செய்பவர் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. ஆமென். அந்த ஒரே ஒரு வார்த்தை, பாவம் செய்யும் எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. இந்த வார்த்தை தயவு செய்து நாம் இதயத்துல எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். 1 யோவான் 3வது அதிகாரத்துல இந்த 6வது வார்த்தை, பாவம் செய்யும் எவரும். அப்ப இங்க எவரும்னா A to Z, இந்த உலகத்துல வசிக்கிற எத்தனை கோடி மக்களா இருக்கட்டும், எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. அப்ப ஏன்னா நம்ம உண்மையா நம்ம ஆண்டவரை ஆராதித்தோம் வணங்கணும் என்றால் நம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒண்ணே ஒன்று, அவர் பரிசுத்தரா இருக்கிறார். அப்ப நானும் பரிசுத்தரா மாறணும். இதுதான் நமக்கு பைபிள் கொடுக்கப்பட்ட சத்தியம். இதை விட்டு நம்ம பாவத்துல இருந்துகிட்டு, விபச்சாரத்துல இருந்துகிட்டு, பொய்ய பேசிக்கிட்டு, பொருணைய பேசிக்கிட்டு, வதந்திய பரப்பிக்கிட்டு, இல்லாதது பொல்லாதெல்லாம் அடுத்த குடும்பத்தை கெடுத்து, அடுத்த மனுஷனை அழிச்சு, சாதி வெறியோட, காம வெறியோட, இன்னும் இருக்கிற எல்லா விதமான தாய் தகப்பனை மதிக்காம, பெரியவர்களை மதிக்காம, முதல் கட்டளையை மீறி, ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கு போகாம, பிற பொருளுக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு, இவெல்லாம் பாவத்தையும் செஞ்சுக்கிட்டு ஏசு என் கனவுல வந்தா நேர்ல பார்த்தேன்னு சொன்னா அது உண்மையிலே முட்டாள்தனம், ஏமாற்றுத்தனம். வரமாட்டார். பைபிளுக்கு எதிராக கடவுள் ஒருபோதும் செயல்பட மாட்டார். பைபிள் சொல்லுது, பாவம் செய்கிற எவரும் அவரை கண்டதும் இல்லை, அறிந்ததும் இல்லை. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா அந்த பாவத்துல இருந்து வெளியில வரணும். இதான் பிதாவுடைய திருவுளம், கடவுளுடைய திருவுளம். அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த 2025 நம்ம பாவத்தை வெறுக்கிற, இன்னும் ஆழமா சொல்ல போனா பாவம் செய்யாம இருக்கிற ஒரு மனிதராக மாற வேண்டும்.
அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் கிடைக்கும். எனக்கு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரிடத்துல கேட்போம், ஆண்டவரே பாவத்தை வெறுக்கிற வல்லமை தாங்கப்பான்னு சொல்லி கேட்போம். அப்பொழுது கடவுள் நிச்சயமா தருவார். நம்ம வாழ்க்கை மாறும், அற்புதங்கள் நடக்கும். ஏன்னா இயேசு அதை தாங்க சொன்னார். அப்படி மலை பிரசங்கத்துல ஏசப்பா சொன்ன வார்த்தை அதுதான். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது வசனம் படிச்சு பாருங்க. மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது இறை வார்த்தை. ஆகவே அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்போது அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஆமென். பாருங்க, அப்பொழுது கடவுளுடைய வார்த்தை அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியில என்ன ஆட்சி? இப்ப இருக்கிற ஆட்சி மாதிரிலாம் அவருடைய ஆட்சி பரிசுத்தமான ஆட்சி. அவரது ஆட்சியும் அவருக்கு ஏற்படுகின்றது பரிசுத்தமா மாறணும் எல்லாரும். அதான் அப்ப அவரது ஆட்சியும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது மற்றவை அனைத்தும் நமக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் சேர்த்து கொடுக்கப்படும். சும்மா இல்ல, எல்லாம் சேர்த்து கொடுத்து. அப்ப அவர் என்னைக்கு நம்ம பரிசுத்தரா மாறுறோமோ அப்ப சேர்த்து கொடுப்பார். இந்த 2025 நான் பீடி குடிச்சுக்கிட்டே இருக்கிறேன், அந்த பீடியை தூக்கி எறியணும். 2025 நான் தண்ணி அடித்துக்கிட்டே இருக்கிறேன், அதை தூக்கி எறியணும். நான் வெத்தலை பாக்கு போட்டுக்கிட்டு இருக்கேன், மூக்குப்பொடி போட்டுக்கிட்டு இருக்கிறேன், இன்னும் சின்ன சின்ன பாவங்கள் எதுவா பெரிய பாவம் எது செய்தாலும் அதை செய்யற பாவத்தை செய்யலன்னு சொன்னாதான் எனக்கு ஆண்டவர் எல்லாம் சேர்த்து தருவார். இல்லைன்னா அங்கிள் சேர்த்து எல்லாத்தையும் உருவிட்டு போயிடுவார். ஒன்னும் இருக்காது, எல்லாம் இழந்துட்டு தான் கிடக்கணும். உள்ளதும் போச்சு நொல்ல கண்ணான்னு கிடக்கணும். ஏன்? பாவம் செய்தால் அதுதான் நடக்கும். பரிசுத்தமா வாழ்ந்தா கடவுள் சேர்த்து தருவார். பாவம் செய்தால் சாத்தான் எல்லாத்தையும் மொத்தமா கொண்டுட்டு போயிடுவான், எல்லாத்தையும் இழக்க வச்சிருவான். யோபு பாவம் செய்யல, ஆனா கடவுள் யோபுவை சாத்தான் ஒப்படைத்தார். ஆனா சாத்தான் ஒப்படைச்ச உடனே பாருங்க எல்லாத்தையும் உருவிட்டான், ஒண்ணுமே கிடையாது. பிள்ளைகள் கொண்டு போச்சு, பொண்டாட்டியை தவிர. ஏன் பொண்டாட்டி வச்சிருந்தா திருப்பி வந்த பொண்டாட்டி மூலமா தான் ஆண்டவர் மீண்டும் பிள்ளைகளை கொடுக்க இருந்தார். மனைவி மட்டும்தான் ஒண்ணும் பண்ண முடியல. கடவுள் மனைவியும் உயிரை மட்டும்தான் வச்சிருந்தார் அவர் கையில. மற்றதெல்லாம் சாத்தானை கொடுத்துட்டாரு, எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க. அப்ப சாத்தான திட்டம் என்னன்னா பாவம் செய்ய வச்சு எல்லாத்தையும் அழிக்கணும், ஒண்ணும் இருக்கக்கூடாது. என்ன கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கணும்னா நம்ம அவருக்கு ஏற்புடையவற்றை நாடணும். அவருக்கு ஏற்புடையது என்ன? 1 தெசலோனிக்கர் 4வது அதிகாரம் 7வது வார்த்தை படிச்சு பாருங்க. நம்மை ஒழுக்கி கேட்டிற்கு அல்ல, தூய வாழ்வுக்கே அழைத்தார். ஆமென். ஒரே ஒரு வார்த்தை, கடவுள் நம்மை ஒழுக்கு கேட்டிற்கு அல்ல, தூய வாழ்வுக்கே அழைத்தார். கிறிஸ்தவர்களாக நம்மள கடவுள் ஏன் அழைச்சார்னா ஒழுக்க கேட்டுக்கல்ல. இன்னும் ஆண்டவருக்குள்ள இத்தனை ஆண்டுகள் ஆகியும் நம்ம மனம் மாறலாம், நம்மள மாறி ஒரு ரொம்ப ரொம்ப கடவுளை வேதனைப்படுத்துகிற ஜென்மம் யாரும் இல்லைங்க. இன்னும் நான் இருந்துகிட்டு நான் விளைவனத்துல பண்ணிட்டேன், ஏழாமையில பண்ணிட்டேன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா திடீர்னு 2வது வருகை வரும், வந்ததுக்கு அப்புறம் வார்த்தை சொல்ல முடியாது. நான் விளைவனத்துல பண்ணிட்டேன், ஏழாமையில பண்ணிட்டேன், அப்ப நரகத்துக்கு தான் போகணும். அதுக்கு வந்ததுக்கு அப்புறம் அங்கு இரக்கம் இல்லை, அங்கு ஆண்டவருடைய அன்புலாம் இருக்காது. அவர் 2வது வருகை நீதியின் அரசராக வருவார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? பூமியில தான் இப்ப உயிரோடு வாழும் பொழுதே நாம் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் பைபிள் சொல்லுது. பாருங்க, நான் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பரிசுத்தாவின் வல்லமையை பெற்றிருக்கிறேன், பரிசுத்தாவின் ஆற்றலை பெற்றிருக்கிறேன்னு. அதை செயல்ல காட்டணும். யாக்கோபு சொல்லுகிறார், இங்க யாக்கோபு 3வது அதிகாரத்துல 13, 14, 15, 16, 17, 12 வசனத்தை அப்படியே படிங்களேன். யாக்கோபு 3வது அதிகாரம் 13, 13, 14, 15, 16, 17. உங்களிடையே ஞானமும் அறிவாற்றலும் உடையவர் யாராவது இருந்தால் ஞானம் தரும் பணிவாலும் நடையாலும் அவற்றை காட்டட்டும்.
பாருங்க ஃபர்ஸ்ட் உங்கள் உள்ள ஒரு நிமிஷம் ஒவ்வொரு வசனமும் நான் படிக்கிறேன், அதுக்கப்புறம் சொல்லுங்க. நான் அது விளக்க கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க அடுத்து படிங்க. பாருங்க, உங்களுடைய ஞானமும் அறிவாற்றலும் உடையவர் யாராவது இருந்தா அதை எப்படி காட்டணும்னா பணிவாலும் அவருடைய நடத்தையாலும். அப்ப தூய ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறார், ஞானமாகி அவர் இருக்கிறார்னா என்னுடைய செயல் அதை காட்டணும். அடுத்த வசனம். உங்கள் உள்ளத்தில் பொறாமையும் மனக்கசப்பும் தொட்டி மனப்பான்மையும் இருக்குமானால் அதை பற்றி பெருமை பாராட்ட வேண்டாம், உண்மையை எதிர்த்து போய் பேச வேண்டாம். ஆமென். பாருங்க, கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, நமக்குள்ள இருக்கிற அந்த பாவம் இருக்கு பாத்தீங்களா, போட்டி, பொறாமை, மனக்கசப்பு, பொய், இதெல்லாம் நம்ம என்ன செய்யுது, உள்ள வச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சொல்றோம், நான் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டிருக்கிறேன், இயேசுவை தெரியும், நம்ம சொல்லி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக நம்ம இந்த ஆண்டுல 2025 என்னைக்கு பரிசுத்தத்தை தேடுகிறோமோ அப்பதான் இந்த மாதிரி சாத்தானுடைய கனிகள் எல்லாம் நம்மளை விட்டு போகும். நம்ம அப்படியே இந்த பாவத்துல இருந்துகிட்டே கடவுளை தேட ஆரம்பித்தோம் என்றால், பாவத்துல இருந்துகிட்டே என்னை ஆசீர்வதிங்கன்னு சொன்னோம் என்றால், பாவத்துல இருந்துகிட்டே அவரை ஆராதிப்போம் என்றால், நம்ம அந்த பாவ சிந்தனை போகாது, உள்ள இருக்கத்தான் செய்யும். அப்ப என்ன செய்யணும், கடவுள் எனக்குள்ள இருந்தாருன்னா நிச்சயமா நான் பாவம் செய்ய மாட்டேன். எனக்குள்ள பரிசுத்த ஆவியார் இருந்தாருன்னா எனக்குள்ள போட்டி மனப்பான்மை இருக்காது, கட்சி மனப்பான்மை இருக்காது, பொய் பேச மாட்டேன்னு சொல்லி நமக்குள்ள வரணும். அப்பதான் நம்ம அதை விடுவோம். இல்லைன்னா எனக்குள்ள ஏசு இல்ல அப்படின்னு உள்ளத்துல மனசாட்சி பேசணுங்க. அதுதான் யாக்கோபு தெளிவா சொல்லுகிறார். அடுத்த வசனம் படிங்க. அல்ல, மண்ணுலகில் மணி இயல்பு சார்ந்தது. அடுத்த வசனம் ஒண்ணு. பேய்த்தன் பொறாமையும் கட்சியும் உள்ளத்தில் குழப்பமும் எல்லா பொருள்களும் பிரபா, நீ படிக்கிறது கேட்கல, விட்டு விட்டு கேட்குது, ஒண்ணுமே கேட்கல. ஆவியானவர் கிடையாது, அது பேய்த்தன்மை உடையது. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, கடவுள் எனக்குள்ள இருக்கிறாருன்னா என்னுடைய வாழ்க்கை மாறும், என்னுடைய குணங்கள் மாறும். அப்ப கடவுள் எனக்குள்ள இருக்கிறாருன்னா முதல் 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 பண்பு என்னன்னா, நான் பரிசுத்தமா மாறுவேன், எனக்குள்ள தூய்மை இருக்கும். இதுதான் யாக்கோபு சொல்லுகிறார். யாக்கோபுடைய இது அதுதான். அப்ப நான் எப்படி இருப்பேன்னா, நான் அடுத்த வசனம் தெளிவா சொல்லும் என்னன்னா, நான் இணங்கி போவேன், ஒத்துழைச்சி போவேன். ரெண்டாவது, எனக்குள்ள ஒரு மாற்றம் வரும், நான் கலகத்தை ஏற்படுத்த மாட்டேன். அப்ப எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார்னா என்னுடைய வாழ்க்கை டோட்டலா மாறுங்க. அப்ப பரிசுத்தத்திலும் பரிசுத்தமா நான் மாறுவேன். அப்ப நம்ம இந்த 2025 உண்மையிலேயே ஆசீர்வாதம் வேணும்னா நம்ம ஏமாந்துடக்கூடாது. கடவுளை கேலி பண்ணோம்னா ஜெபத்தினால நான் எனக்கு நடந்துரும் இல்ல. ஜெபம் 2. ஃபர்ஸ்ட் பரிசுத்தத்தை நோக்கி நம்ம ஜெபம், பரிசுத்தத்தை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை, பரிசுத்தத்தை நோக்கி என்னுடைய கால்கள் என்னைக்கு நடக்குதோ அன்று கடவுள் நிச்சயமா கட்டுக்களை உடைத்து எனக்கு அற்புதம் செய்வார், எனக்கு அதிசயங்களை செய்வார். அப்பொழுது நான் தூய்மையா மாறும்போது கடவுள் என் சார்பாக செயல்படுவார். இதுதான் பைபிள் முழுக்க முழுக்க ஒழுக்க நூலும் திருவெளிப்பாடு வரைக்கும் நீ படிச்சு பாருங்க. ஒன்னே ஒண்ணுதான், பரிசுத்தமா இருந்த எல்லோரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள். ஆனா பாவத்துல இருந்தவர்கள் ஒருபோதும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவில்லை. இன்னும் சொல்ல போனா நமக்குன்னு முன்குறிக்கப்பட்டது இன்னக ஆசீர்வாதம் தாங்க. குறிப்பா இன்னும் ஆழமா சொல்ல போனா நம்மளுடைய நோக்கமே பரலோகத்துக்கு போறதுதான். அந்த பரலோகத்துக்கு போறதுக்கு முதல் ஸ்டெப்பு பரிசுத்தமானவங்க மட்டும்தான் போக முடியும். திருவெளிப்பாடு 21 கடைசி வசனம் படிச்சு பாருங்களேன். திருவெளிப்பாடு 21 கடைசி வசனம். ஆனால் தீட்டுப்பட்டது எதுவும் ஒருபோதும் அதில் நுழையாது. அதுபோல் அருவருப்பானதை செய்வோரும் பொய்யரும் அதில் நுழைய மாட்டார்கள். ஆட்டுக்குட்டி வைத்திருக்கும் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டவர்கள் மட்டுமே அதில் நுழைவார்கள்.
ஆமென். பாருங்க, பரலோகத்துக்கு யார் போவாங்கன்னா, தீட்டுப்பட்ட பரிசுத்தத்தை இழந்தவர்கள். அசுத்தத்தோடு வாழ்கிற எவரும் அந்த நகருக்குள் நுழைய முடியாது, அவங்க நகருக்குள் செல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு சொல்றாரு. பரிசுத்தத்தோடு வாழ்ந்தவர் பெயர்கள் மட்டும்தான் நூல்ல இருக்கு. அந்த நூல்ல உள்ளவங்க மட்டும்தான் போக முடியும் என்று சொல்லுகிறார். எனக்கு கிறிஸ்துவில் பிரியமான அன்பு மக்களே, நம்ம ஆண்டவர்கிட்ட இந்த 2025 கேட்கணும், ஆண்டவரே என்னை தூய்மைப்படுத்துங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. நான் எப்ப இறந்தாலும் எனக்குன்னு முன்குறிக்கப்பட்ட அந்த பரலோகத்து செல்வதான் என்னுடைய முதல் லட்சியம். ஏன்னா நம்ம எப்ப இறப்போம்னு தெரியாது. ஏன்னா சிந்திச்சு பாருங்களேன், திடீர் திடீர் மரணங்கள், திடீர் திடீர் விபத்துகள், திடீர் திடீர் ஆபத்துகள், செத்து போயிடும். ஆனா ஒன்னே ஒண்ணுதான், நம்ம இறந்ததுக்கு பின்னாடி நாம் எவ்வளவு, அதாவது பூமியில உயிரா இருக்கும் பொழுது எவ்வளவு பரிசுத்தத்தோடு வாழ்ந்தோமோ அதுக்கு தகுந்த தீர்ப்பு தான் கிடைக்கும். அதனாலதான் நம்ம பரிசுத்தத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இருக்கிற பாவங்களை தூக்கி எறியணும். அதுவும் குறிப்பா சோம்பேறித்தனம் என்ற பாவத்தெல்லாம் தூக்கி எறிந்து பரிசுத்தத்தோடு வாழும் பொழுது மட்டும்தாங்க பரலோகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அள்ளி தருவார். கிள்ளி தர மாட்டார், அள்ளி கொடுப்பார். பரிசுத்தத்தோடு வாழ்கிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் கணக்கில்லாம இருக்கும். அவர் உள்ளத்து எண்ணங்களை நிறைவேற்றுவார். அவர் போகும்போது வரும்போது பாதுகாப்பார். பரிசுத்தத்தோடு இருக்கிறவங்களோடு ஆண்டவர் தங்குவார், இல்லத்தை பாதுகாப்பார். ஏன்னா அவர் தங்குகிறதுக்கு ஒரே ஒரு இடம், பரிசுத்தமான இதயத்தில் தங்குவார். இயேசு நம்மளோடு இருக்கும் பொழுது நமக்கு என்னங்க கவலை இருக்கும்? அப்ப நம்ம எதை தேடணும்? பரிசுத்தத்தை நாட வேண்டும், பரிசுத்தத்தை தேட வேண்டும். எபிரேயர் 12வது அதிகாரத்துல 14வது வசனம் படிச்சு பாருங்களேன். எபிரேயர் 12:14. நீதியா இருக்க முயலுங்கள், தூய்மையை நாடுங்கள், தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். ஆமென். பாருங்க, தூய்மையின்றி எவரும் ஆண்டவரை காண மாட்டார். அது 2வது. திருப்பி படிக்கிறோம். அப்ப நம்ம ஆண்டவரை பார்க்கணும், கனவுல பார்க்கணும், காட்சியில பார்க்கணும்னா ஒன்னே ஒண்ணுதான். என்ன தகுதி? நான் செய்யற பாவத்தை நான் இனி செய்யலப்பா. அது நம்ம செய்யற பாவம் நமக்கு மட்டும்தான் தெரியும், அடுத்தவங்களுக்கு தெரியாது, புருஷனுக்கு தெரியாது, பொண்டாட்டிக்கு தெரியாது, பிள்ளைகளுக்கு தெரியாது, நண்பருக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஏன்னா கடவுள் பாவத்தை அடுத்தவங்களை வெளிப்படுத்த மாட்டார். பொது இடத்துல பாவத்தை சொல்லி அவமானப்படுத்த மாட்டார், அசிங்கப்படுத்த மாட்டார், ஒரு மனிதனை தலைகுனிய வைக்க மாட்டார். ஆனா நமக்கு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும். அப்ப என்ன செய்யணும்? நம்ம செய்யற பாவத்துல இருந்து என்னைக்கு வெளியில வர்றோமோ அன்று ஆண்டவரை காண முடியும், ஆண்டவரை பார்க்க முடியும். நம்மளோடு அவர் பேசுவார், முகமுகமா பேசுவார், என் ஜெபத்தை கேட்பார், எனக்கு பதில் தருவார், என் கண்ணீரை துடைப்பார். எப்ப? தூய்மையை நாடுங்கள், அப்பொழுது ஆண்டவரை முகமுகமா பார்க்க முடியும். எனவே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நமது 2025 கடவுளுடைய திட்டம் என்னன்னா, நம்ம எல்லோரும் பரிசுத்தராக மாற வேண்டும், தூய்மையாக மாற வேண்டும். ஏன்னா பைபிள் சொல்லுது, இயேசு உயிரோடு அந்த 3 ஆண்டுகள் நற்செய்தி பணி செய்யும் பொழுது அவர் யூதரை பார்த்து கேட்கிறார், என்னிடம் பாவம் 3 என்று உங்களில் யாராவது சொல்ல முடியுமான்னு கேட்கிறார். அப்ப எந்த அளவுக்கு இயேசு பரிசுத்தத்தோடு வாழ்ந்திருப்பார்? அவர் மனிதராகத்தான் பிறந்தார், பாவம் செய்யவில்லை. யோவான் நற்செய்தி 8வது அதிகாரத்துல 46வது வார்த்தை படிச்சு பாருங்களேன். யோவான் நற்செய்தி 8:46. என்னிடம் பாவம் உண்டு என்று உங்களுள் யாராவது என்மேல் குற்றம் சுமத்த முடியுமா? ஒரே வார்த்தை போதும், ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறாரு, பாத்தீங்களா? அப்ப எந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கை இருந்திருக்கு. அவர் சொல்றாரு, என்னிடம் பாவம் உண்டு என்று உங்களில் எவராவது ஒருவர் என் மீது குற்றம் சுமத்த முடியுமா? இன்னைக்கு நம்ம அந்த வார்த்தைய கேட்க முடியுமா? அவன் செய்யற பார்த்த ஓப்பனா சொல்லிடுவான், உன்ட்ட இல்லாத பொறாமையா, உன்ட்ட இல்லாத ஜாதி வரியா, உன்ட்ட இல்லாத பண ஆசையா, உன்ட்ட இல்லாத தீமையா? நிச்சயமா நம் பாவத்தை அடுக்கி வைத்து விடுவார்கள். அப்ப நம்ம அந்த வார்த்தையை சொல்ற அளவுக்கு வாழ்க்கையை மாத்தணும். ஏன்னா நம்ம வழிபடுகிற ஆண்டவர் எப்படி இருந்தாரோ அதே போல நம்ம இருக்கணும். அதான் திருத்தூதர் பவுல் சொல்கிறார், ஏனில் வாழ்வது நான் அல்ல, என்னுள் இயேசு கிறிஸ்து வாழ்கிறார். அப்ப அவரை போல வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நாம் செய்யற பாவத்தை எல்லாம் விடணுங்க.
அப்பொழுதுதான் அற்புதம் நடக்கும். நம்ம ஆண்டவர் வந்து மந்திரவாதியோ மாயாஜலக்காரனோ கிடையாது. நம்ம ஜெபித்த உடனே அற்புதம் பண்றதுக்கு, நம்ம ஜெபித்த உடனே கண்ணீர் துடைப்பதற்கு அவர் எதிர்பார்க்கிறது தூய்மையா மாறு, நீ பரிசுத்தனா மாறு, செய்யற பாவத்தை விட்டு உனக்கு அற்புதம் நடக்கும் என்றுதான் சொல்லி கொடுக்கிறார். பாருங்க, யூதாசு இயேசுவை காட்டி கொடுத்தார். அவர் இயேசுவை குறித்து என்ன அறிக்கைறாரு பாருங்களேன். மத்தேயு நற்செய்தி 27ஆம் அதிகாரத்துல 4வது வார்த்தை படிச்சு பாருங்க. பழிப்பாவம் இல்லாதவரை காட்டி கொடுத்து பாவம் செய்தேன் என்றான். பாருங்க, அப்ப நம்மள்ட்ட இருக்கிறவங்க சொல்லணும், நம்மளை பத்தி சொல்லணும். இயேசுவோடு 3 ஆண்டுகள் இருந்த யூதாஸ், அவர் மனம் மாறல. யூதாஸ் மனம் மாறல. அவர் பண வெறி பிடிச்சிருந்தார். இன்னும் பல்வேறு பாவ பழக்க வழக்கத்துல கடந்த அவர் இயேசுவை பத்தி அறிக்கை எடுக்கிறார். பழி பாவம் இல்லாதவரை நான் காட்டி கொடுத்தேன். அப்ப நம்மளோடு இருக்கிற குடும்பத்து நபர்கள் சொல்லணும், நண்பர்கள் சொல்லணும், உண்மையிலே ரொம்ப தங்கமான ஆள்பா, தெய்வ பயமுள்ள ஒரு மனுஷன் சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை மாறணும். அப்ப என்ன செய்யணும்? அன்பு, பிறர் அன்பு. என்னைக்கு நம்ம அடுத்தவங்களை அன்பு செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்ப சண்டை வராது. அப்ப பொறுமையா இருப்போம், அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுற மாட்டோம். ஏன்னா நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அந்த இடத்துல மௌனம் காக்க வைப்பார். எல்லா சூழ்நிலையிலும் பாவம் செய்யாமல் நம்ம தடுத்து நிறுத்துவார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரோடு இருக்கணும், அவர் நேரத்தை கொடுக்கணும். நம்ம ஜெபத்துல முதல் ஜெபம், ஆண்டவர் என்னை பரிசுத்தமா மாத்துங்க, என்னை தூய்மையா மாத்துங்க. அதை விட்டுட்டு நம்ம கொண்டு கடனை அடங்கி ஆண்டவரே அப்ப அந்த அந்த இடம் வாங்கி தாங்கப்பா, இதை தாங்கப்பா, ரொட்டு ரோஸ்க்கு அது இதுன்னு சொல்லும் பொழுது பரிசுத்தத்தை இழந்து விடுவோம். பரிசுத்த நோக்கமே இருக்காம சாத்தான் கொண்டுட்டு போயிடுவோம். உலக தேவைகளை ஜெபித்து உலக ஆசைக்கு நம்ம சென்று விடுவோம். எது தேவையோ நம்ம அதை இழந்து விடுவோம். இது சாத்தானுக்கு தெரியும். எனக்கு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவர்கிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்போம், என்னை பரிசுத்தரா மாத்துங்கப்பா. ஏன்னா பைபிள் சொல்லுது இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க நம்ம பரிசுத்தரா மாற்ற முடியும். ஏன்னா அவர் மட்டும்தான் என் பாவத்துக்கு பலியானார். அவர் தான் என் பாவத்தை, நான் பாவம் செஞ்சாலும் பிதாட்ட அவர் தான் பரிந்து பேசுவார். என்ன பேசுவார்? அப்பா பிதாவே, நான் இவனுக்காக பாவம் ரத்தம் செஞ்சிருக்கிறேன், இவன் செஞ்ச அக்கிரமமாக ரத்தம் செஞ்சிருக்கிறேன், ஏன்னா அவனை மன்னிச்சிருன்னு சொல்லி அவர் மட்டும்தான் சொல்ல அதிகாரம் இருக்கு. அதைத்தான் பைபிள பார்க்கிறோம். 1 யோவான் 2வது அதிகாரத்துல 2வது வார்த்தை படிச்சு பாருங்க. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே, நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. ஆமேன். அப்படியே 1வது வசனம் படிங்க. அதுல, என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவன் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார், அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. ஆமேன். இந்த வசனம் நம்ம நல்ல இதயத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். நான் பாவம் செஞ்சுட்டாலும் நான் அவர்கிட்ட போய் சரண்டர் ஆயிரேன். சப்பா, நான் இனி பாவம் செய்யலப்பா, எனக்காக ஒரு நிமிடம் அந்த தந்தையில பரிந்து பேசி தந்தையோட கோபம் சினம் வராம என்னை எப்படியாவது உங்க ரத்தத்துல கழுவுங்கப்பான்னு சொல்லும் பொழுது நிச்சயமா இயேசு அவர் சிந்திய ரத்தத்தால மூடிக்கொள்வார். நம் பாவங்கள் குற்றங்கள் எல்லாம் கழுவப்பட்டு தூய்மையாக மாறும். ஏன்னா நம்ம தூய்மைப்படுத்துகிற பணி இயேசுப்பட மட்டும்தான் இருக்கு. கடைசியா ஒரே ஒரு வசனம் படிச்சோம், ஜெபிப்போம், முடிச்சிருவோம். 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 23வது வார்த்தை. 1 தெசலோனிக்கர் 5:23. அமைதி அருளும் கடவுள் தாமே உங்களை முற்றிலும் தூய்மையாக்குவாராக. அவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது உங்களுடைய உள்ளம், ஆன்மா, உடல் அனைத்தையும் குற்றமின்றி முழுமையாக காப்பாராக. ஆமேன். அப்ப நம்மளை தூய்மையாக்குகிற பணி கடவுளோட மட்டும்தான் இருக்கு. அப்ப யாரு தூய்மைக்காக பரிசுத்தத்துக்காண்டி ஜெபிக்கிறாங்களோ அவங்களை பரிசுத்தப்படுத்துவார், தூய்மைப்படுத்துவார், அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை அளவில்லாமல் கொடுப்பார். எனவே நம்ம ஜெபத்துல நம்ம என்ன ஃபர்ஸ்ட் கேட்கணும்னா ஒண்ணே ஒண்ணு, ஆண்டவரே நீர் பரிசுத்தரா இருக்கிறது போல என்னை பரிசுத்தரா மாத்துங்க, நீ தூயவரா இருக்கிறது போல என்னை தூய்மையா மாத்துங்கன்னு சொல்லி கேட்டோம் என்றால் எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் தருவார். அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். மகா இரக்கத்தின் ஊற்றானவரே, இரக்கம் நிறைந்த அப்பா, நினைப்பில் இருக்க எல்லோரையும் சிலுவைக்குள்ள
ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பாவம் நிறைந்த கண்கள், பாவம் நிறைந்த வாய்கள், உதடுகள், பாவம் நிறைந்த கரங்கள், பாவம் நிறைந்த கால்கள், பாவம் நிறைந்த ஆன்மா, பாவம் நிறைந்த எங்களுடைய இதயம், உடல், ஆன்மா, ஆவி அனைத்தையும் சிலுவைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நேர்மையாளரை அல்ல பாவிகளே தேடி வந்தேன் என்று சொன்னவரே, அப்பா அந்த பாவிகளுள் முதன்மையான பாவிகள் நாங்கள் ஆண்டவரே. இந்த நேரத்துல எங்களுக்காக ரத்தம் சிந்தினரே, எங்கள் அக்கிரமத்துக்காக, நம்பிக்கை துரோகத்துக்காக, பாவத்திற்காக, குற்றத்திற்காக நீ ரத்தம் சிந்தினரே. அந்த ரத்தத்தை எங்கள் மீது ஊற்றுங்கப்பா. எந்தெந்த உடல் உறுப்புல எல்லாம் சாத்தானுடைய அதிகாரம், பாவத்தின் அதிகாரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் உங்க ரத்தத்தை முத்திரையிட்டு பாவத்தை வெறுக்கிற, பாவத்தை தூக்கி இதயத்தை, உள்ளத்தை தாங்கப்பா. அந்த யோசிப்பு எப்படி பாவத்தை கண்டு ஓடினாரோ அதுபோல பாவத்தை கண்டால் ஓடுகிற, வெறுக்கிற, மிதிச்சு நடக்கிற வலிமை தாங்கப்பா. இது பாவத்திற்கு எதிரான போராட்டத்தில் ரத்தம் சிந்துகிற அளவுக்கு இன்னும் முன்னேறவில்லை என்று எபிரேயர் புஸ்தகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த போல பாவம், என்ன பாவம் வந்தாலும் புனிதைகளை போல எதிர்த்து நின்று உயிரை கொடுக்கும் பாவத்தை, அது உயிரை கொடுக்கும் அந்த ஆற்றல் அபிஷேகத்தை எங்களுக்கு தாங்கப்பா. ஆண்டவரே, இயேசுவை இரக்கம் நிறைந்தவரே, ஒரு விஷயங்களை கண்ணோக்கி பாரும். உங்க ரத்தத்தினால் எங்கள் எல்லோரும் முத்திரையிட்டு வழிநடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். பரிசுத்தத்தோடு வாழ வல்லமை நிரப்பியறலும். எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே.